அதில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அந்த வரலாறு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மிக தாமதமாக இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறார்கள். ஹிஜ்ரி 8 வருகிறார்கள். 2 ஆண்டுகள் பெருமானாரோட சுஹபத். ஆனால் எப்படி வந்தார்கள் தெரியுமா? மக்காவினுடைய வெற்றியின் போது எல்லோரும் பெருமானாரை சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரர் வருகிறார் அவரிடத்திலே, வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். பெருமானார் கேட்கிறாங்க, ஐன ஹாலித், ஹாலித் எங்கே இருக்கிறார்? ஹாலித் வலி கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. பத்ரில் பெருமானாருக்கு எதிராக, உஹதில் பெருமானாருக்கு எதிராக, ஹந்தக்கில் பெருமானாருக்கு எதிராக நின்ற ஹாலித் இப்னு வலீதை பெருமானார் கேட்கிறார்கள். பெருமானாருக்கு தெரியும் ஹாலித் இப்னு வலீத் கையிலே ஒரு வெற்றி இருக்கிறது என்பது பெருமானாருக்கு தெரியும். எனவே அந்த நேசபாசத்தோடு கேட்கிறார்கள், ஐன ஹாலித் என்று கேட்கிறார்கள். அந்த வலீத் என்ன செய்கிறார்? கடிதம் எழுதி வச்சுட்டு வந்துடுறார். தம்பி, உன்னை நான் தேடினேன், நீ கிடைக்கல, நாயகம் உன்னை தேடினாங்க. உடனே அவர் துடிச்சல, நான் என்ன தேடினாங்களா என்று ஓடோடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாற்றை தங்களுடைய சீரத்துல் அலாமில் சீரத்தில் இந்த தன்னுடைய வரலாற்று கிரந்தத்திலே சீர் அலாமுன் நுபலா என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். சுயூத்தி இமாமா அவர்களும் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அவர்களும் எல்லோரும் இதை பதிவு செய்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நிறைவிற்கு வருகிறேன். கால அவகாசம் மிகவும் சொற்பமானது. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, அவர்களை நிம்மதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக நம்ம உருவாக்குகிறோம் என்று சொன்னால் பெருமானாரிடத்திலே நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை போல, ஹி முஹம்மத் சே வஃபா தூனே, அல்லாஹ்வின் ரசூல் இடத்திலே நீ உன்னை ஒப்படைத்து விடு, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உன்னை நீ ஒப்படைத்து விடு. ஹம் தேரே, அப்படி ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் சொன்னா உன்னுடையவனா ஆகி விடுறேன். அல்லாஹுடைய நேசராகிய பெருமானாரை நீ நேசித்தால் அவருடைய ஒப்படைச்சேன்னு சொன்னா நான் உன்னுடையவனாக நான் ஆகிவிடுகிறேன். ஏ ஜஹான் சீஸ் கியாக, இந்த உலகத்தின் பொருள் என்ன? இந்த உலகத்தின் பொருள் அழிந்து போகக்கூடிய பொருள். ஆனால் லௌஹோ கலம் தேரேஹே, உன்னுடைய விதிவசத்தை எழுதக்கூடிய லௌகும் கலமும் உன்னுடைய கரத்தில் வந்துவிடும் எப்பொழுது நீ பெருமானாரிடத்திலே உன்னை ஒப்படைத்து விட்டால் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை வசந்தங்கள் அனைத்தையும் நாம் பெருமானிடத்தை ஒப்படைத்து விடுவோம். வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலையில் அல்லாஹ் அமைப்பதை நாம் துஆ செய்வோம். அருமைக்குரியவர்களே, ஒரே ஒரு சிறிய விஷயம், இன்று புனிதமான துஆ தினம். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரரும் என்னுடைய பாலிய நண்பரும் மிக சீதேவியான ஒரு குலப்பிள்ளையும் இன்று இந்த துஆவை ஓதப் போகிறார்கள். உள்ளத்தாலும் உள்ளமையாலும் மிகவும் சீதையான பரிசுத்தமான ஒரு ஆலிம் பெருந்தகை இங்கே இந்த துஆவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர் 40 பேர் ஒருவராக இருந்தாலே அவரே மக்பூலுக்குரியவர், அவர் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆள். அவரே இப்போ துஆ ஓதுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும், என்னென்ன துஆக்களை எல்லாம் நாம் கேட்க சொல்லியிருக்கிறோம் அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நம்முடைய கல்புகளிலே ரஹம் என்று சொல்லக்கூடிய இரக்கத்தை போடுவானாக. முவாகாத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மஹப்பத்தை போடுவாங்க. இன்று நாம் பிரிவதற்கு முன்னால் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உறவுகளிலே ஏதாவது சஞ்சலம் இருந்தால் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் ரசூலிற்காக ஆலிங்கனம் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.